பெரிய நெருக்கடிகளுக்கிடையேதான் இறைவன் வெற்றி பெறுவதற்கான வழியையும் வழங்குகின்றான். ஆனால் நம் மனம் தளரக்கூடாது. நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது நமது முதல் கடமை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் மனதில் உள்ள அழுக்குகளை முதலில் நீக்குங்கள். பாவச் செயல்கள் முடிவில் துயரத்தையே தரும். நம் மனம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். அனுபவம் ஒரு நம்பகமான விளக்கு. அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம். முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் உதவியும் பெறுவார். வெற்றியின் பக்கமே உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் அது வசப்படும். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். பணத்தை தவறான வழியில் இழப்பதும் குற்றம், தவறான வழியில் தேடுவது அதைவிடவும் குற்றம். பிறருடைய குற்றங்களை அதிகமாக சிந்திப்பதை விட உங்களின் குற்றங்களை அதிகமாக சிந்தனை செய்யுங்கள். எந்தவித தியாகமும் செய்யாமல் எவ்வித நன்மையும் பெற முடியாது. இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு இல்லை. பயம், அச்சம் இரண்டுக்கும் பதிலாக வெற்றி, மகிழ்ச்சி இரண்டையும் சிந்திக்க பழகுங்கள். ஒருவன் முன்னேற முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்தது இறை நம்பிக்கையும் அவசியம். ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள், வறுமையை பற்றியே சிந்தியுங்கள். உங்கள் பையனுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள். ஓடுவதற்கு தானாகவே கற்றுக்கொள்ளுவான். நான் சுறுசுறுப்பானவன் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். மனம் உங்களை வேலை வாங்கிவிடும். வெற்றியை நோக்கி சிந்தியுங்கள். வெற்றிக்கான சூழ்நிலை எளிதாக வந்துவிடும். முதுமை என்பது உணர்வை பொறுத்தது, வயதை பொறுத்தது அல்ல. செயல் திறமை மட்டுமே ஒருவரை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. பழிவாங்குதலை காட்டிலும் மன்னித்தல் மிகச்சிறந்தது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. உங்கள் குறைகளை சுட்டி காட்டுபவரே உங்கள் வாழ்க்கையின் ஏணிப்படி என உணருங்கள். முயற்சியை ஒருவன் நிறுத்திவிட்டால் அதே வினாடி அவனது சக்தி அவன் கைவிட்டு நழுவிவிடும். வளமுடன் வாழும் போது நண்பர்கள் உன்னை அறிவார். வறுமையில் நீ நண்பர்களை அறிவாய். சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும், சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். கைமாறு கருதாமல் வாழ்கிற எவரும் அழியாத ஆன்மா இருக்கிறது. நாம் வாழ்வது ஆண்டுகளால் அல்ல, செயல்களால் தான். அறிவை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த தெரிந்தவனே சிறந்த ஞானி. இன்னல்கள் எதிர்ப்படும் போது வெற்றியை பெற்று தருவது நமது உழைப்பே. இந்த உலகத்தில் நீங்கள் வளர்ந்துள்ளதால் உங்கள் முத்திரை ஒன்றையே விட்டு செல்லுங்கள். எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது என்றால் அது மனிதனின் மனோசக்தி. மனோதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். உழைப்பதற்கு பயப்படாதவர்கள் எதிர்காலத்தில் சக்தி மிக்க மனிதர்களாக திகழ்வார். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாவான். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக நிற்பதே. செல்வந்தனாக மிக சுருக்கமான பதில் பிறருடைய துன்பத்தை கண்டு இறங்குதல் மனித குணம், அதை நீக்குதல் தெய்வ குணம். மின்மணி பூச்சி பார்க்கும் போதுதான் சுடர் விடுகிறது. மனிதன் செயல்புரியும் போதுதான் உயர்வடைகின்றான். அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது துணிவு. துன்பம் வந்த சமயத்தில் நிதானம் தவறிவிடக் கூடாது. பொறுமையுடன் இருக்க வேண்டும். புகழை நோக்கி ஓடாதீர்கள், புகழை நீக்கியும் ஓடாதீர்கள். நிதானத்தை கடைப்பிடி, அதுவே வெற்றியின் முதற்படி. சந்தோஷத்தை வெற்றி கொள்ளுங்கள், தோல்வியை தவிர்த்து விடலாம். தன்னம்பிக்கை உங்களை உறுதியுடன் செயல்பட முன்னோக்கி செலுத்தும். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கின்றானோ அவன்தான் மிக பலமான மனிதன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தி பெற்று வளம் பெறுவார். ஆரோக்கியம், மன அமைதி, போதுமான அளவு திறமை, இந்த மூன்றையும் பொறுத்தே முழு மகிழ்ச்சி அமையும். உண்மையை நேசி, ஆனால் பிழையை மன்னித்து விடு. மனநிறைவே தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் மந்திரக்கோள். தீமை செய்தவரை அலட்சியம் செய்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குவதின் ஆரம்பம். மன்னித்து விடுங்கள், அதுதான் பழி வாங்குதலின் முடிவு. மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிக மிக நல்ல தொண்டாகும். கற்பனை என்பது எல்லா அம்சங்களிலும் உட்புகுந்து வாழ்வை உன்னதமாக்குகிறது. எதையும் வித்தியாசமாக செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான்.
பொறுமையே கசக்கும், ஆனால் கிடைக்கும் பலன் இனிக்கும். எளிமையும் தூய்மையும் ஒரு மனிதனை உயர்ந்தவன் என்ற நிலைக்கு உயர்த்துகின்றன. சொல்லக்கூடாத பேச்சால் அதை சொல்லாமல் இருப்பதே மேல். எந்த வேலையும் இழிவு இல்லை, சோம்பல்தான் இழிவு. உண்மை மகிமை பொருந்தியது, அது நிலைத்து நிற்கும். கெட்ட விஷயங்கள் காற்றை போல அதிவிரைவில் பரவும், நல்ல விஷயங்கள் தாமதிக்கும். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்க கூடாது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. சந்தோஷமும் உழைப்பும் ஆயுளை விருத்தி செய்யும். உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதனிடம் நீங்கள் காட்டும் அன்பும் பரிவும் தான். பெரிய செயல்களை சாதிக்க இன்றியமையாத தேவை தன்னம்பிக்கை. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை துறக்க கூடாது. துணிந்து நின்று செயல்படுகிறவர்கள் தான் அடிக்கடி வெற்றி சிகரத்தை அடைகின்றனர். கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீரை மேன்மேலும் வீணாக்காதீர்கள். மன வலிமையுடன் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்தவும் வேண்டும். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளிப்பட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்க்கும். பொய்யான சில உறவுகளால் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும். சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும். நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விலகி நிற்க கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது. ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை விரும்பி வரும். வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான். உலகத்திலேயே மிக அதிக போதை எது தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நம்ம ஏங்கி தவிப்பதுதான். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். காரணம் பணம். இன்று பழகுவோர் நாளை விலகுவோர். உறவு தொடங்கும் முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள். போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். அவதானமாக இருப்பதே நல்லது. எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. எனவே கலற்றிவிடும் முகமூடிகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக இருக்கிறேன் என்று ஊமையாக இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் எண்ணிக்கை சற்று குறைய ஆரம்பித்துவிடும். ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள். கவலையை விட்டு தள்ளு. தனியாக வந்தோம், தனியாகத்தான் போய் சேரப் போகிறோம். இடையில் வந்தவர்கள் இடையிலேயே பிரிகிறார்கள் என்று மனதை தேற்றிக்கொள். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. எல்லா விதமான உறவுகளின் பின்னணியிலும் ஒருவரது சுயநலம் இருக்கத்தான் செய்யும். சுயநலம் இல்லாத உறவு என்பது சாத்தியமற்றது. ஆனாலும் வாழ்ந்து போராடுங்கள். போராடிக்கொண்டே வாழாதீர்கள். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருக்கும். வாழ்வில் ஒரு சிலரை நிராகரிக்க கற்றுக்கொள். நிம்மதியும் நிறையும் நிலைக்கும். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாது. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகு உன்னோடு யார் இருக்கின்றார்களோ அவர்களே
உனக்கானவர்கள். தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தும் பலன் இல்லை. சிலவற்றிற்காக காத்திருப்பதை விட கடந்து செல்வது உனக்கு நல்லதாக அமையும். எது ஒன்றையும் பார்த்து புலம்பாதே. வேடிக்கை பார்க்கும் சில மனிதர்களிடம் உன் வேதனைகளுக்கு விடை இருக்காது. உன்னை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி. உன்னை புரியாதவர்கள் உன்னை பிரிந்து சென்றால் அது உன் வாழ்விற்கான வழி. ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு நிகர் நீ மட்டுமே. அதிகமான உறவுகள் தங்களுடைய பொது நலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள். சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும். அதனால் தான் இழந்த பின்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை. ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும். அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள், யார் கூட நின்று காலை வாரி விடுகிறார்கள், யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று. எங்கு நீங்கள் ஒதுக்கப்படுவீர்களோ, அவமானம் செய்யப்படுவீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவு இல்லை. இது ஒரு மிகவும் கசப்பான உண்மை. உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும். இல்லை, மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டு கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவர்களிடம் எதற்காகவும் விட்டு கொடுக்காது. அப்படி விட்டு கொடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் போலியான உறவு. நீங்கள் ஒரு உறவை நம்பி அந்த உறவும் பொய் என தெரிந்த பின் காணும் உறவெல்லாம் பொய்யாகவே தெரிந்துவிடும். என்ன செய்ய அவதானமாக இருங்கள். வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகும். மானங்கெட்ட மனசுக்கு தான் தெரிவது இல்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு செல்வதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கிறார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் தான் விட்டு செல்கிறார்கள். புரிதல் இல்லா உறவுகளோடு பயணித்தால் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே பயணம் முடிவடையும். உண்மை இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நமது மனநிலைக்கு நல்லது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவுமே நினைக்காதீர்கள். ஏனென்றால் நாம நல்லாவே வாழ்ந்துவிடக் கூடாது என்பது நினைப்பவர்கள் அவர்களால் தான் இருப்பார்கள். பொய்யான உறவுகள் நம்மை சுற்றி இருக்கும் போது நாம் எப்போதும் ஒரு தனிநபர் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இலவசமாக கிடைக்கும் சொற்களை கொண்டு ஒருவரை எளிதில் காயப்படுத்தி விட்டு அவர்களின் விலை மதிக்க முடியாத அன்பை இழப்பவர்கள் தான் ஒரு சில உறவுகள். நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். அத்தகைய மனிதர்களை நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷயத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும். பாசம் வையுங்கள், தவறு இல்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள். ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். பாசம் எது வேஷம் எது என்று கூட தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டிருக்கின்றது. ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கவங்க கிட்ட காட்டினால் மட்டும் போதும். எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது. யாரையும் நம்பாதே. பாசம் போல இருக்கும் பழகிப்பார், பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான். வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல, பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான். விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கலாம்,
ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள். எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள். அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம், வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும். அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள். முகமா முகமூடியா என்று தெரியாமலேயே பழகி கொண்டிருக்கின்றோம் பல மனிதர்களுடன். உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இல்லை, உண்மையாய் இருந்தால் போதும். சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடி அழைக்கும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது. உனக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு மட்டும் நீ உண்மையா இரு. அதை விட்டுவிட்டு எல்லோருக்கிட்டையும் உண்மையா இருந்தா நல்லவன் இல்ல, முட்டாள். எல்லாமாய் இருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும். எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். சில உறவுகளோடு அளவோடு பேசு, பழகு. கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன், கொன்று விட்டார்கள். இது ஒரு கொசுவின் மரண வாக்குமூலம். சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும். அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்த பின்பு வரும் தன்னம்பிக்கை மிக பெரியது. உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் என சொல்லி பழகுங்கள். முடியாது என மறுத்து பாருங்கள். உங்களை சுற்றியுள்ளவை மாறும். யாரையும் தலைக்கு மேலே தூக்கி திரியாதீர்கள். ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே. சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும். சிரித்துக் கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது. மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தமாகாது. மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள். உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது. நடந்ததை எண்ணி வருந்தாதே. நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும். இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும். நீ செய்ய வேண்டியவற்றை செய். எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள், ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள். ஏனென்றால் துரோகி எப்பொழுதும் மாறப்போவது இல்லை. புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது. வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே, தூக்கிவிட்டவரை மறக்காதே. உங்களுடைய எல்லாவித துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும். அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். மற்றவர்களிடமிருந்து தப்பிப்பது எளிது, உங்களிடமிருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம். நீ யோசிக்க 1000 சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி. பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களே இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள். அதுக்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை நீ எண்ணி கலங்கி நிற்க நீ கோழையும் இல்லை. உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் முன்னின்று பேசாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பிடிக்கலன்னா அவரிடம் பேசாமல் விலகினால் மட்டும் போதாது, அவரை பற்றி பிறரிடம் அவதூறாக பேசாமலும் இருக்க வேண்டும் என்று சிலருக்கு ஏனோ தெரிவது இல்லை. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசியே முடிந்து விடுகிறது பலரது ஆயுட்காலம். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு. 4 பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே. நீ உயர்ந்தால் புறம் பேசும் சமுதாயம் உன்னை தாழ்த்தி பேசவும் தயங்குவது இல்லை. உன்னால் ஆதாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே. உங்களை பற்றி மற்றவரிடம்
தவறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை பத்தி இல்லாதது பொல்லாத எல்லாம் நம் உறவுக்காரங்க பேசுறாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடுச்சு என்ன, நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த காலத்துல புறம் பேசுறேங்கிறது ஒரு இயல்பான பேஷனாகவே ஆகிடுச்சு. அப்படி நம்மளை பத்தி இல்லாத பொல்லாத எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு அதுல ஒரு ஆனந்தம். ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும். இதுவே காலத்தின் நியதி. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சில தருணம் கிடைச்சா கூட தவற விடாதீர்கள். அந்த காலங்கள் போனால் திரும்ப வராது. பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. யாரிடம் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விழும். அனுபவம் என்பது தவறை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் விழ விடாது. எப்படியாவது வாழ வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது அதற்கான வழியை சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. உரிமை உள்ளவர்களிடம் கேள்விகள் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம். ஏனெனில் கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. நல்லவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் தான் சிரமப்படுகிறார்கள். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும், ஆனால் அளவைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். பேசி தீர்க்க முடியாத விஷயம் துரோகம் மட்டுமே. பரவாயில்லை என்று வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது பல வழிகளும் சோகங்களும். செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படிதான் என்று கர்வம் கொள்வதில் தவறொன்றும் இல்லை. எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை. சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார். நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது. சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சாலச் சிறந்தது. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். இங்கு வாழ தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள் தான் அதிகம். கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நட்பு என்பது ஆழமான உயிர். அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது. நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம், ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது குற்றம். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கைதான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வது மூலம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும், இப்படிதான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்கிறது. நிஜமில்லை என்று தெரிந்தும் சில நிழல்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு. எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருந்தாலும் 3 கடன்களை மட்டும் தீர்க்க முடியாது. 1 பெற்ற கடன், 2 வளர்த்த கடன், 3 நன்றி கடன். நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள், அதுவும் சிறந்த பதில்தான். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்துக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் அதிகம். நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாய் மாறிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் பிடித்ததை அடிக்கடி நினை, மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை மற, நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும். எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை, தானாகவே அமையும்.
எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையாக இரு. பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழித்துக் கொள்ளுங்கள். நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஏமாற்றமும் இருக்காது. அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எளிமை ஒரு வகை செல்வம், பொறுமை ஒரு வகை ஆயுதம். எப்பொழுதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக. பழி வாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம். புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது. அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது நாம் யார் என்பதை. காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகிறது பலரது அன்பு. காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு. தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைந்தவர் எல்லாம் வரம் வாய்ந்தவர்கள், பாக்கியவான்கள். மனிதர்கள் மாறுவதில் வியப்படாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தானே விழுகிறது. நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் மனிதர்களுக்கே உரியது. தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் பிறர் பேசுவதையும் காது கொடுத்து கேள். பிடித்த ஒருவரின் உரையாடல் நம் கவலைகளை மறக்க வைக்கும். உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது. பிடித்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. பணத்தை அல்ல, நேரத்தை. காத்திருந்தால் எதுவும் நடக்காது. இறங்கி போராடு, வெற்றி உன்மகுடமாகும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார். பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட உன்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்து விடுவது எவ்வளவோ மேல். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தால் இருந்து ஆரம்பிக்கிறது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது. நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக் கொள்ளுங்கள். செய்யும் உதவியை சொல்லி காட்டாதீர்கள். சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள். தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காதே. தவறு யாருக்கு செய்தோமோ அவரிடம் மன்னிப்பு கேள். நல்ல எண்ணங்களை விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆனந்தமானது. கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும். வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வழிகளாய். கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே. அதே போல் கைவிட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே. உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது. தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்று. அதுவரையில் கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள். அதை செயல்படுத்துங்கள். அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும். நம் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று நம்பும் வரை பிரச்சனைகளும் சிரமங்களும் அளிக்க முடியாது. ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும். உள்ளிருக்கும் மூச்சு காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும். பிறப்பு ஒரு வரியில், இறப்பு ஒரு வரியில். எளிதில் எழுதிவிட்டான் சில வரிகளில். நடுவில் இருக்கும் வெற்றி பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ. இதுதான்
வாழ்க்கையோ. உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும், அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல. தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள். கவனம். என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன். என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம். காயப்படுத்தினால் எதிர்விளைவே எதிர்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை காதலித்து பார். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும். எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வியடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் பொழுது 3 வகையான தீர்வுகள் உள்ளன. 1 ஏற்றுக்கொள்வது, 2 மாற்றிக்கொள்வது, 3 விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ யாரு நீயாகவே இரு, தன்னம்பிக்கை பிறக்கும். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை தான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரிடனும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல, ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிறது. முதல் அழுகை எப்படி வாழ போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்ந்தோம் என்பதையும் குறிக்கிறது. வழி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் இதுவாகவே உன்னை விட்டும் பிரிந்துவிடும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கட்டவன். இதுதான் மனித குணம். யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன், வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன். எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கைப்பட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு எப்பொழுதும் கவலையும் இல்லை, துரோகத்தை எண்ணி மன